நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டோம். அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கிட்னிக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன வீக் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு கோல்பட்டியில உள்ள டிவிகேல உள்ளவங்க நேற்று கூப்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸு, டிவிகே ஃபேன்ஸு, சரிங்களா? நான் வந்து ரெண்டா தான் பாக்குறேன். விஜய் ஃபேன்ஸை தனியா தான் பாக்குறேன், டிவிகே ஃபேன்ஸை தனியா தான் பாக்குறேன். சரிங்களா? ஒரு விஷயம் வந்து விஜய் ஃபேன்ஸால ஏத்துக்க முடியல, எல்லாருமே வந்து வீடியோ போட்டாங்க. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வீடியோ போட்டாங்க. அப்படி போடும்போது டிவிகே ஃபேன்ஸ் வந்து இதுக்கு வந்து அகெயின்ஸ்டா வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ஃபேன்ஸ் கிட்டே வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து இது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வீடியோ போட்டவங்க எல்லாருமே வந்து தாக்கி வீடியோ போட்டாங்க. சரிங்களா? இது அவரோட பர்சனல்லாம் நாங்க அரசியலுக்குலாம் கொண்டு வரல. எங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலன்னு சொல்லி தான் விஜய் ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே வீடியோ போட்டோம். நானும் போட்டோம், எல்லாருமே போட்டாங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து நெகட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி வந்து இதை பேசுறதுனால என் கடைக்கு வர கஸ்டமர் வந்து கண்டிப்பா வந்து கம்மியாவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து கரெக்டா பேசணும்னு சொல்லி நான் பேசும்போது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து உங்க கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க விஜய் பேர்ல கடை வச்சீங்க தளபதி மொபைல்ஸ்னு, அதுக்காண்டி வந்து சப்போர்ட் பண்ணோம். இப்போ வந்து தளபதியே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நீங்க வந்து எடுத்து சொல்றீங்க, அதுவும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலே உங்க கடைக்கு வருவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காம நீ வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா தான் பேசுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதையும் பண்ணாங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டு பேசினவங்களுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நான் வந்து எந்த மீனிங்ல சொன்னனோ அதை வந்து கரெக்டான மீனிங்ல நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தளபதி மொபைல்ஸ்னு கடை வச்சீங்க, எங்களுக்கு விஜய் பிடிக்கும், அதனால உங்க கடைக்கு வந்தோம். இப்போ வந்து கட்சியிலேயே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க வந்து எடுத்து சொல்றீங்க. சரிங்களா? அதுவும் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க வந்து கடைக்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க கண்டிப்பா உங்க கடைக்கு தானே வருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். சரிங்களா? நான் வந்து அண்ணனை வந்து தாழ்த்தி பேசுறதுக்காண்டிலாம் நான் வந்து கடை ஆரம்பிக்கல. அண்ணனை பிடிக்கும், எனக்கு ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா தப்புன்னு சொல்லுவேன், அதை தான் நான் பண்ணேன். அது வந்து நிறைய பேரும் தப்பா எடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு ஹேட் ஆயிட்டு இருந்தா அதுக்கும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். சரிங்களா? எல்லாருமே வந்து விஜய் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டீங்க. சரிங்களா? நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா வந்து தப்புன்னா தப்புன்னு சொன்னேன், அது உங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து இந்த இந்த வாரம் வந்து அண்ணன் வந்து திருநெல்வேலிக்கு வராங்க. சரிங்களா? திருநெல்வேலி மக்கள் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அண்ணன் வந்து திருநெல்வேலிக்கு மீட்டிங் வராங்க. கோல்பேட்டில் உள்ளவங்க கண்டிப்பா போய் பாருங்க, திருநெல்வேலிக்கு அண்ணன் வராங்க. சரிங்களா? விஜய் அண்ணனை வந்து இதுக்கு முன்னாடி வந்து சினிமால இருக்கும்போது யாருமே பார்த்திருக்க முடியாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா ஊருக்காரங்களும் வந்து அண்ணனை பார்க்க ஈஸியாவே பார்க்க முடியுது. அதனால கண்டிப்பா திருநெல்வேலி மீட்டிங்ல அண்ணன் என்ன பேசுறாங்கன்னு கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம்.